உங்களுடைய வேத புத்தகத்தை என்னோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமாபுரி பட்டணத்திற்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம், 13th chapter, 11 to 14. ரோமர் 13வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள். நான் வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். நாம் வாசித்த இந்த வேத பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒரு விசுவாசியினுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அநேக வேத பகுதிகள், அதாவது நேரடியாக டைரக்டாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய அநேக வேத பகுதிகள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. அவைகளிலே மிக முக்கியமான ஒரு வேத பகுதி தான் ரோமர் நிருபம் 13வது அதிகாரம் 11 to 14 வரை நாம் வாசித்த இந்த 4 வசனங்கள். கடந்த வாரத்தில் இந்த 12வது அதிகாரத்தை அங்கிள் அவர்கள் அதை மையமாக எடுத்து பேசினார்கள். ஆகவே 11 அதிகாரம் முழுவதுமாக ரோமர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் உபதேச காரியங்களை குறித்து பேசிவிட்டு 12வது அதிகாரம் துவங்கி நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்த சத்தியங்களை அவர் பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் 12 முதல் 13வது அதிகாரத்தினுடைய 10 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பவுல் இங்கு 6 விதமான உறவுகளை குறித்து பேசுகிறார். 6 விதமான உறவுகள், 6 type of relationship. என்ன? தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு. கடந்த வாரத்தில் அதை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவனுக்கும் ஒரு தனி மனிதன், ஒரு தனி விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். அதுல புதிதாக்கப்பட்ட சிந்தனைகள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் அழுத்தம் கொடுத்து எழுதுகிறார். அடுத்ததாக 12வது அதிகாரத்தில் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஒரு விசுவாசிக்கும் அவனுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு இல்லையா? அதாவது என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய வரங்கள் என்ன, நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி உனக்கு நீயே இருக்கக்கூடிய உறவை குறித்து அடுத்ததாக 12வது அதிகாரத்தில் எழுதுகிறார். அடுத்தது நாம் 3வதாக வரும்பொழுது ஒரு விசுவாசிக்கும் மற்ற விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய உறவை குறித்து 12வது அதிகாரத்தில் எழுதுகிறார். அதனுடைய மையம் அன்பை மையமாக வைத்து பல விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 4வதாக வரும்பொழுது ஒரு விசுவாசிக்கும் எதிரிக்கும் அல்லது பகைவருக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதா இருக்கும். அதனுடைய கருப்பொருளாக அப்போஸ்தலனாகிய பவுல் பழி வாங்குதல் அல்ல, நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற மையப்பொருளை வைத்து அந்த உறவை குறித்து எழுதுகிறார். அடுத்ததாக நாம் 5வதாக சிந்திக்கும் பொழுது ஒரு விசுவாசிக்கும் அவன் வசிக்கக்கூடிய நாடு அல்லது அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதும் பொழுது ஒரு நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். 6வதாக நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஒரு விசுவாசிக்கும் அயலகத்தாருக்கும் இருக்கக்கூடிய உறவு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும், அன்பை மையமாக வைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி 6 விதமான உறவுகளை 12, 13வது அதிகாரம் 10வது வசனம் முடிய அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கமாக எழுதுகிறார். 7வது ஒரு உறவை 14வது அதிகாரத்தில் எழுதுகிறார். நான் அதை குறித்து சொல்ல போகிறதில்லை. 6 உறவுகளை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிவிட்டு இப்பொழுது ஏன் இந்த உறவுகளை நாம் பேணி காக்க வேண்டும், தேவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, எனக்கும் சக விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய உறவு, எனக்கும் என் எதிரிக்கும் இருக்கக்கூடிய உறவுகள், எனக்கும் என் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவு, எனக்கும் என்னுடைய அண்டை அயலாகத்திற்கு இருக்கக்கூடிய உறவு, இந்த உறவுகள் எல்லாம் ஏன் நான் சரியாக பேணி காக்க வேண்டும், ஏன் சரியாக ஏன் நடக்க வேண்டும், இந்த உறவுகளை ஏன் நான் பரிபூர்ணமாக அங்கு கடைபிடிக்க வேண்டும் என்ற கேள்வியோடு கூட, கேள்விக்கான பதிலோடு கூட 13வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி நாம் வாசித்த 4 வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத ஆரம்பிக்கிறார். ஆகவேதான் சொன்னேன், இது நடைமுறை வாழ்க்கைக்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வேத பகுதியாய் இருக்கிறது. நாம் 11 முதல் 14 வசனங்களை வாசித்தோம். இந்த 4 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தமிழ் வேதாகமத்தில் 4 முறை நடவுங்கள், வாக் என்ற வார்த்தை இல்லையா,
2 முறை பாசிட்டிவாகவும் 2 முறை நெகட்டிவாகவும் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 11வது வசனத்துல நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க கடவோம். மறுபடியுமாக 13வது வசனத்துல 14வது வசனத்துல 4 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் நடவுங்கள் அல்லது எப்படி நடக்க கூடாது என்ற விஷயத்தை அவர் எழுதுகிறார். 13வது வசனத்தினுடைய இறுதியை வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். ஆங்கிலத்தில் let us walk honestly, decently என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உறவுகளுக்கெல்லாம் அடிப்படை ஏன் இந்த உறவுகளை நாம் பேணி காக்க வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட உறவுகளை நாம் சரியாக தக்க வைக்க வேண்டும்? தேவனுக்கு எனக்கும் இருக்கக்கூடிய உறவை துவங்கி என்னுடைய அயலகத்தாருக்கு இருக்கக்கூடிய உறவு முதற்கொண்டு நான் சரியாக நடப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் பகலின் பிள்ளைகள், நாம் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆகவே பவுல் சொல்லுகிறார், let us walk honestly, நாம் சீராய் நடப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நேரடியாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சில புத்திமதிகளை 11, 12, 13, 14 4 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த 4 வசனங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த வசனத்துல 2 குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க போகிறேன். என்ன இந்த 2 குறிப்புகள்? அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு நடைமுறை வாழ்க்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது 2 காரியங்கள் வாசகர்கள், அதாவது ரோமாபுரியில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், நிருபத்தை வாசிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். என்ன 2 காரியங்கள்? முதலாவது, அண்டர்ஸ்டாண்டிங் த டைம், அதாவது காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எந்த காலத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லி முதலாவது காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வருகிறார்? அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் அப்ரோப்ரியேட் டு த டைம், இல்லையா? அதாவது காலத்திற்கு எது பொருத்தமானது. முதல் காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலத்துல எது பொருத்தமானது, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இரண்டாவதாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 2 விஷயத்தை மையமாக வைத்துத்தான் இந்த செய்தி முழுவதுமாக இருக்க போகிறது, இல்லையா? ஆகவே 2 விஷயங்களை சிந்திக்க போகிறோம். ஒன்று, காலத்தை புரிந்து கொள்ளுதல். இரண்டாவது, காலத்திற்கு எது பொருத்தமானது, இல்லையா? வாட் இஸ் அப்ராப்ரியேட் அல்லது அப்ளிகபிள், எது பிராக்டிக்கல் லைஃபுக்கு உகந்தது, இந்த காலத்தை புரிந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 2 விஷயங்களை இந்த பகுதியிலே அவர் எழுதுகிறார். ஆகவே முதலாவதாக நாம் காலத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா, அதை குறித்து நாம் சிந்திக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த டைம். அருமையானவர்களே, இந்த 4 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 3 காலங்களை அவர் குறிப்பிடுகிறார். ஒரு காலம் நேரடியாக இருக்கிறது, 2 காலங்கள் அங்கு மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அந்த 3 காலங்கள்? நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்த சத்தியங்களை நாம் விளக்கமாக சிந்திக்க போகிறோம். முதலாவதாக என்ன சொல்லுகிறார் பாருங்கள், டைம் ஆஃப் வேக்கப், எழுந்திருக்கக்கூடிய ஒரு காலம். 11வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். வேக்கப் டைம், இல்ல டைம் ஆஃப் வேக்கப், எழுந்திருக்க வேண்டிய நேரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாசகர்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசிகளே, இது தூங்குகிற நேரம் அல்ல. என்ன நேரம் இல்லை இது? சிலர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, இல்லையா? இது என்ன நேரம் கிடையாது, தூங்குகிற நேரம் இல்லை. நீங்க தூங்கும் போது நான் எழுப்புவேன் கண்டிப்பா, இல்லையா? சிஸ்டர்ஸா இருந்தாலும் பிரதர்ஸ் இருந்தாலும் நிறைய பேர், எல்லாருடைய பேர் எனக்கு தெரியும், பேர் சொல்லி எழுப்புவேன், இல்லையா? நம்ம அதான் பார்க்க போறோம். இது தூங்குகிற நேரம் அல்ல. இப்ப பவுல் முதலாவது எதை புரிந்து கொள்ள சொல்லுகிறார்? வேக்கப் டைம். நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் மேற்கோள் காண்பிக்கிறார், இல்லையா? மரித்து போனவர்களுக்கு அவர் எழுதவில்லை, விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆகவே பவுல் முதலாவது ஒரு காலத்தை புரிந்து கொள்ள
இந்த நிருபத்தை வாசிக்க ரோமாபுரி பட்டணத்தாருக்கு சொல்லுகிறார், நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம், நிர்விசாரத்தினுடைய காலம் அல்ல, இது தூங்குகிற ஒரு காலம் அல்ல இல்லையா, இது மெத்தனத்தின் காலம் அல்ல, இது சோம்பேறித்தனத்தினுடைய காலம் அல்ல, நிர்விசாரமாய் வாழ்கிற ஒரு காலம் அல்ல இல்லையா. இது எப்படிப்பட்ட காலம்? இட்ஸ் a wake up time, எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம். இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். சில சமயத்தில் ட்ரெயின் கிடைக்கல, இந்த ரெட் பஸ் புக் பண்ணுவோம். புக் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு போகும்பொழுது 6:30 மணிக்கு நான் சென்னையில் போய் இறங்கணும். 5:30 மணிக்கு பக்கத்தில் யாரோ ஒரு பெண்ணு பேசுறாங்க. எனக்கு யாரா பேசுறதுன்னு எழுந்து பார்த்தேன் இல்லையா. மிஸ்டர் சுரேஷ் பாபு, திஸ் இஸ் வேக்கப் கால், another few minutes you are reach your destiny அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. திஸ் இஸ் வேக்கப் கால், எழுந்திருக்க வேண்டிய ஒரு சத்தம், ஒரு அழைப்பை நான் கொடுக்கிறேன். நீங்கள் சேர வேண்டிய நேரம், இறங்க வேண்டிய இடம், உங்களுடைய டெஸ்டினி, உங்களுடைய முடிவு நெருங்கி இருக்கிறது என்று சொல்லி 6 மணிக்கு நான் இறங்க போறேன். எத்தனை மணிக்கு கூப்பிடுறாங்க அந்த லேடி? 5 மணிக்கு எழுப்புறாங்க. வேக்கப் கால். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுகிறார். நிர்விசாரமாய் வாழ்கிற ஒரு காலம் அல்ல, நித்திரையை விட்டு எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இரண்டாவது காலத்திற்கு போகிறேன். நான் அதிக விளக்க போகிறதில்ல, அடுத்த பகுதிக்கு போகலாம். 11ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க, பிற்பகுதிய. நாம் விசுவாசிகளான பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டாவது ஒரு காலத்தை சொல்லுகிறார், the time of redemption இல்லையா, மீட்பினுடைய காலம். முதலாவது எழுந்திருக்க வேண்டிய ஒரு நேரம், இப்பொழுது இரண்டாவது ஒரு காலத்தை சொல்லுகிறார், டைம் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பினுடைய நேரம் நெருங்கி இருக்கிறது விசுவாசிகளே. முதலாவது நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய நேரத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது நிர்விசாரத்தினுடைய காலம் அல்ல இல்லையா, சோம்பேறித்தனத்தினுடைய காலம் அல்ல, ஏனோ தானே என்று வாழ்கிற ஒரு நேரம் அல்ல. இரண்டாவது சொல்லுகிறார், மீட்பினுடைய காலம், மீட்பினுடைய நேரம் நெருங்கி இருக்கிறது இல்லையா. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ரட்சிப்பை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதை என்ன சொல்றது, ட்ரைஃபோல்டு சால்வேஷன் என்று சொல்லுவார்கள். ரட்சிப்பினுடைய 3 தன்மைகள் இல்லையா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பாஸ்ட் ஜஸ்டிபிகேஷன், நம்ம கடந்த கால வாழ்க்கை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ஒரு காலத்தில் அது நடைபெற்று முடிந்தது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பிரசன்ட் சாங்டிபிகேஷன், நிகழ்கால பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறார். பாவ பிரசனத்திலிருந்து அல்லது பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படுகிறான். மூன்றாவதாக 13:11 நாம் வாசித்த இந்த வேத பகுதியில ஃபியூச்சர் குளோரிஃபிகேஷன், வருங்கால மகிமையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பேசுகிறார் இல்லையா. முதல் 11 அதிகாரத்துல நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஏற்கனவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆகவே 12ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்துல நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது 13ஆம் அதிகாரத்தினுடைய இறுதிக்கு வரும்பொழுது சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பு பரிபூரண பெறப்போகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் பாவத்தினுடைய பிரசனத்திலிருந்தும் பாவ சரீரத்திலிருந்தும் மீட்கப்பட்டு பரிபூரணமான ஒரு வாழ்க்கைக்கு கடந்து போகக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி இருக்கிறது இல்லையா. the time of redemption, சீக்கிரமாய் அது வர இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். மூன்றாவது என்ன காலத்தை குறித்து சொல்லுகிறார் பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, the time of transition, அதாவது மாற்றத்தினுடைய ஒரு காலத்துக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது நடக்கும் தெரியாது இல்லையா. டைம் ஆஃப் வேக்கப், அடுத்தது டைம் ஆஃப் ரிடம்ஷன், மூன்றாவதாக டைம் ஆஃப் டிரான்சிஷன், டைம் ஆஃப் சேஞ்ச், மாற்றத்தின் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? இரவு சென்று போயிற்று. இரவுக்குள்ளாக தான் நாம் வாழ்கிறோம், பகலிலே வாழவில்லை இல்லையா. இந்த விசுவாச வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழும் பொழுது இரவு நேரத்திற்குள்ளாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒளியின் பிள்ளைகள். என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல வருகிறார்? இந்த இரவு நேரம் என்று சொல்லுகிறது மேன்ஸ் டைம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அன்பிலீஃப் இல்லையா, ரிபெல்லியன், பாவம், முரட்டாட்டம், மனிதனுடைய நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய துன்மார்க்கம் நிறைந்த இரவு நேரத்திற்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டம் முடிந்து பகல் சீக்கிரம் வரப்போகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்து இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து தன் ராஜ்யத்தை உலகத்துல கட்டமைக்க போகிறார் இல்லையா. காட்ஸ் டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், காட்ஸ் டைம் ஆஃப் ஹோலி, காட்ஸ் டைம் ஆஃப்
ட்ரூத் இது எல்லாம் உலகத்துல சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமா இருக்கிறது. ஆகவே இரவு முடியக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். the டைம் ஆஃப் டிரான்சிஷன் எப்பொழுது அது வரும் என்று நமக்கு தெரியாது. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 7-10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் இதை குறித்து எழுதுகிறார் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 7 சில வசனத்தை வாசிக்கிறேன். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு கூட சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். இரவு முடிந்து பகல் சமீபமாக போகிறது. the டைம் ஆஃப் டிரான்சிஷன். ஆகவே 3 காலங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு வைக்கிறார். விசுவாசிகளே, என்ன காலம் இது? சொல்லுங்க. தூங்க வேண்டிய காலம் இல்லையா? அப்படியா? என்ன காலம்? விழித்திருக்க வேண்டிய காலம். the டைம் ஆஃப் வேக்கப், எழுந்திருக்க வேண்டிய நேரம். this is a time of redemption. உங்களுடைய மீட்பு, உங்களுடைய ரட்சிப்பு சீக்கிரம் பரிபூரணப்பட போகிறது இல்லையா? பரிபூர்ணமான சரீரம், பாவம் இல்லாத ஒரு இடத்திற்கு கடந்து செல்லக்கூடிய காலகட்டம் மிக சமீபமாக இருக்கிறது. டைம் ஆஃப் ரிடம்ஷன். நாட் ஒன்லி டைம் ஆஃப் ரிடம்ஷன், த டைம் ஆஃப் டிரான்சிஷன். ஒரு பெரிய மாற்றம் இந்த சகாப்தத்தில் ஏற்பட போகிறது. அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே 3 காலத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். அருமையானவர்களே, நாம் எந்த காலத்தில் வாழ்கிறோம் என்ற அறிவும் ஞானமும் நமக்கு அவசியம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா இப்படிப்பட்ட காலத்தை புரிந்து காலத்திற்கு ஏற்றவாறு புத்தி சொல்லி ராஜ்யத்தை நடத்துவதற்காக தாவீது அரசாட்சி செய்த காலத்துல ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். வாசிங்களேன். 1 நாளாகமும் 12 அதிகாரம் 32 வசனம். 1 நாளாகமும் 12 அதிகாரம் 32 வசனம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கும் தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர் இருந்தார்கள் இல்லையா? ஆங்கிலத்தில் எழுதும் வாசிக்கும் பொழுது மேன் ஹூ அண்டர்ஸ்டுட் த டைம் வித் நாலேஜ் இல்லையா? இந்த இசக்கார் புத்திரரில் 200 பேர் இருந்தாங்க இல்லையா? காலகட்டத்தை புரிந்து கொண்டு எந்தெந்த காலத்துல எது செய்ய வேண்டும் என்ற ஞானமாய் போதிக்கக்கூடிய, உபதேசம் செய்யக்கூடிய, ஆலோசனை சொல்லக்கூடிய 200 பேர் இசக்கார் கோத்திரத்துல தாவீது செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. காலத்தை புரிந்து அதற்கேற்றபடி வாழ்வதற்கு ஆலோசனை சொல்வதற்கு ஞானம் உள்ள 200 பேர். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த காலத்தை புரிந்து நடக்காத பரிசேயர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார் இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், காலத்தின் அடையாளத்தை நிதானிக்க உங்களால கூடாதா இல்லையா? கிழக்கு வெளுக்கும் பொழுது இது வரன்னு சொல்றீங்க, செவ்வானம் இடும் பொழுது மழை வரன்னு சொல்றீங்க. காலத்தை நிதானிப்பதற்கு உங்களுக்கு அறிவில்லையா? ஆண்டவர் சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் பார்த்து கேட்கிறார். ஆகவே மேசியா வந்திருக்கிறார், இது மேசியாவினுடைய காலகட்டம், இது மீட்பினுடைய காலகட்டம் என்பதை உங்களால் நிதானிக்க முடியவில்லையா? ஒரு கூட்ட மக்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், ஞானத்தோடு காலத்தை புரிந்து அதற்கு ஏற்றவாறு என்ன செய்யலாம் என்று சாம்ராஜ்யத்தில் ஆலோசனை சொல்லக்கூடிய கூட்டம். இன்னொரு கூட்டம் எல்லா வெளிப்பாடும் அவங்களுக்கு இருந்தது, எல்லாம் எழுதி கையில கொடுக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் ஏன் கூடாமல் போனது? உங்களால் ஏன் கூடாமல் போனது? சரி பாருங்க, இந்த 3 காலகட்டங்களை குறித்த 3 காலம் அல்லது 3 டைம்ஸை பத்தி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம், மீட்பினுடைய ஒரு காலம், அடுத்தது மாற்றத்தினுடைய காலம். இந்த 3 காலங்களும் ஒரு ஃபல்கரம், அதாவது ஒரு மையப்புள்ளியை நோக்கித்தான் அங்கு பிரயாணம் செய்கிறது இல்லையா? 3 காலங்களை நாம் சிந்தித்தோம், ஆனால் இந்த 3 காலங்களும் ஒரு இடத்துல தான் அது சந்திக்கிறது. வாசிங்க 11வது வசனத்தை மறுபடியும். ரோமர் 13:11. பாருங்கள், காலத்தை அறிந்தவர்களா? இந்த இடத்துல இந்த காலம் இங்கிலீஷ்ல ஒருவேளை டைம் என்று எழுதப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா? டைம் இருக்கு. காலத்தை அறிந்தவர்களா என்று நாம் வாசிக்கிறோம். இதற்கு பொதுவாக இந்த டைம் என்ற வார்த்தைக்கு புதிய ஏற்பாட்டில குரோனாஸ் என்ற வார்த்தை தான் பொதுவாக பயன்படுத்தப்படும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் குரோனாலஜிக்கல் டைம், அதாவது வரிசையின்படி கிரமத்தின்படி வருகிற நேரம். இப்போ 11 மணி
12 மணி, 1 மணி, முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம் என்று சொல்லுகிறோமே, வரிசையின்படி வரக்கூடிய நேரம். இது எங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வருகிறதோ அங்கெல்லாம் இந்த குரோனாஸ் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை இங்கு பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக கெய்ராஸ், KAIROS, கெய்ராஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எரா அல்லது ஏஜ், இல்லையா? ஒரு சகாப்தம், ஒரு யுகம் முடிந்து மற்றொரு யுகம், ஒரு சகாப்தம் முடிந்து மற்றொரு சகாப்தம் துவங்க போகிறது என்று வரும்பொழுது, இல்லையா, கடைசி காலங்களிலே தேவன் வெளிப்பட்டார். கலாத்தியர்ல வாசிக்கிறோம். அந்த இடத்துல இந்த கெய்ராஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இல்லையா? அப்ப ஒரு சகாப்தம் முடிந்து, ஒரு யுகம் முடிந்து மற்றொரு யுகம், ஒரு காலம் துவங்க போகிறது. என்ன சகாப்தம் முடிய போகிறது? இந்த பழைய சகாப்தம் முடிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சீக்கிரமா இருக்க போகிறது. ஆகவே இந்த 3 காலங்களும் எதை நோக்கி பயணிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை நோக்கி பயணிக்கிறது, இல்லையா? வெகு சீக்கிரத்துல மகிமையின் பிரசன்னம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வெகு சீக்கிரம் வரப்போகிறார், இல்லையா? நீங்கள் ஏன் எழுந்திருக்க வேண்டும், இல்லையா? ஏன் எழுந்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், இல்லையா? ரிடம்ஷன் டைம், டைம் ஆஃப் ரிடம்ஷன், உங்களுடைய மீட்பு வெகு சமீபமா இருக்கிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். த டைம் ஆஃப் டிரான்சிஷன், மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். விசுவாசிகளே புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே இந்த 3 காலங்களும் ஒரு மைய புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை. இரண்டாவது வருகை. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை முன்னுரையாக வைத்துவிட்டு இப்பொழுது நடைமுறை வாழ்க்கைக்கு பிற்பாடு வருகிறார். நீங்க வேத புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு அழுத்தம் கொடுக்கிறதை நாம் வேத புத்தகத்துல வாசிக்க முடியும், இல்லையா? தீர்க்க தரிசன வியாக்கியானங்கள், தீர்க்க தரிசன ஆராய்ச்சிகள் எல்லாம் நாம் செய்கிறோம். அவைகள் எல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய வேத ஆராய்ச்சி வேஸ்ட், இல்லையா? ரெவலேஷன் அப்படியே படிக்கலாம், நம்ம பக்கம் பக்கமா எடுத்து படிக்கலாம். ஆனால் அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை தாக்கவில்லை என்று சொன்னால் அந்த வேத ஆராய்ச்சிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க வேத புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லது மேசியாவுடைய வருகை எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப், நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு மிகுந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறதை நாம் வேத புத்தகத்துல வாசிக்க முடியும். அருமையானவர்களே, இல்லையா? தேவனுடைய வருகை அல்லது தேவனுடைய வருகையை பற்றிய எதிர்காலம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நிகழ்காலத்துல பெரிய மாற்றத்தை பக்தர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறது. சில உதாரணங்களை நான் வேகமாக சொல்லுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஏனோக்கினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்கிறோம். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், நானே சொல்றேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஏனோக்கு 65 வயதான பொழுது யாரை பெற்றான்? சொல்லுங்க, எழுந்துருங்க. என்ன டைம் இது? டைம் ஆஃப் வேக்கப். அப்படி சொல்லும் பொழுதுதான் ஒருத்தர் அப்படியே 3வது வானத்துக்கு போறாரு, இல்லையா? தயவு செய்து எழுதுருங்க சீக்கிரம். என்னங்க போலாமா? சரி, ஓகே. ஆதியாகமம் 5:21 வாசிச்சீங்கன்னா ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அதற்கு அடுத்தது 22வது வசனத்துல அவன் மெத்துசலாவை பெற்ற பிறகு 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 24வது வசனத்துல அவன் தேவனோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், இல்லையா? மெத்துசலாவை பெற்ற பிறகு ஏனோக்குடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு எனக்கு தெரியாது, அசம்ஷன் தான். என்ன அசம்ஷன்? யூதாவின் புஸ்தகம் 14-15 வசனத்தை வாசிங்க, இல்லது 15வது வசனத்தை வாசிங்க. யூதா 15, ஜூட் 15. பாருங்க, ஏனோக்குக்கு 65 வயது ஆன பிறகு, அதாவது மெத்துசலாவை பெற்ற பிறகு ஒரு ரெவலேஷன் கிடைக்குது. என்ன ரெவலேஷன் கிடைச்சிருக்கும்? யார் வரப்போறது சீக்கிரமா? இந்த அவபக்தி உள்ள ஜனங்களை நியாயம் தீர்க்க கர்த்தர் 1000 தூதர்களோடு, ஒருவேளை அது கடைசி காலமா இருக்கலாம், ஆனால் உடனே நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனமாக சீக்கிரமாய் கர்த்தர் இந்த துன்மார்க்க கூட்டத்தை அழிப்பதற்கு ஒரு நாளை குறித்திருக்கிறார்.
அப்படின்ற ஒரு புரிதல் அவனுக்குள்ள வந்தது. பாருங்க, எதிர்காலத்தை பற்றிய புரிதல் வந்த உடனே 300 வருஷம் யார் கூட நடந்தான்? தேவனோடு தான். அவன் பையனுக்கு என்ன பேர் வச்சான்? மெத்துசலா. என்ன அர்த்தங்க? இவன் போகும் பொழுது அது வரும், அல்லது இவன் மரிக்கும் பொழுது அது வரும். எது வரும்? நியாயத்தீர்ப்பு வரும். எது வரும் அதை சொல்லுங்க. மெத்துசலா மரிக்கும் பொழுது நீங்க சரியா கணக்கு போட்டு பாருங்க. மெத்துசலா மரித்த அந்த நாளில ஜலப்பிரளயம் உண்டானது. இவன் மரிக்கும் பொழுது அது வரும். அவருடைய 65வது வயதுல மெத்துசலாவை பெற்ற பொழுது அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசன வெளிப்பாடு கிடைத்தது. என்ன? சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார், இந்த துன்மார்க்க கூட்டத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை, எதிர்காலத்தை பற்றிய வாக்கு தத்துவம், எதிர்காலத்தை பற்றின தீர்க்க தரிசனம் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டது. 300 வருடம் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15, 16. ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று அழைத்தார். ஆனால் ஆபிரகாம் கானான் தேசத்தை எதிர்பார்த்ததாக வேதம் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறது? அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். இல்லையா? கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அதிலும் மேன்மையான ஒரு பரம தேசம் இருக்கிறது என்ற வருங்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்பு நிகழ்காலத்துல ஆபிரகாமை பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் வாழ்வதற்கு ஊக்குவித்தது. அருமையானவர்களே, அதே எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இல்லையா? இங்க நான் வாதிக்கிறேன், இங்க நான் சாகிற ஆண்டவருக்காக. ஏன்? எனக்கு ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. என் ரட்சகர் வரும் பொழுது எனக்கு ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல். அருமையானவர்களே, வருங்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்பு, வருங்காலத்தை பற்றிய வாக்கு தத்தங்கள், வருங்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையை பாதித்தது. அவர்கள் நடைமுறை வாழ்க்கையில விசுவாசத்தோடும் சாட்சியோடும் தேவனோடு கூட சஞ்சரித்து மரித்தார்கள் என்று வேதம் நமக்கு சாட்சியிடுகிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்கல, அநேக வசனங்களை நம்மால் காண்பிக்க முடியும். பிலிப்பியர் 4:5 வாசிங்க. எங்கெல்லாம் கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கு நிகழ்காலத்தினுடைய அழுத்தத்தை நம்மால் பார்க்க முடியும். வாசிங்க, பிலிப்பியர் 4:5. அதை சொல்லிட்டு அர்த்தத்துக்கு போயிருக்கலாம் பவுல். போனா கரெக்டா இருந்திருக்கும், கனெக்ஷன் தப்பே இருந்திருக்காது. ஆனா எப்படி எழுதுறாரு பவுல்? கர்த்தர், அதை எடுத்துட்டு வாசிங்களேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இல்லையா? டெலிட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டா தான் கனெக்ஷன் வரும். ஆனா என்ன எழுதுறாரு? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏயா? என்ன காரணம்? கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை தேடுகிறார்கள். நாங்க அதை தேடுறதில்ல. காரணம் என்ன? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நீங்கள் நீடிய பொறுமையோடும் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். எங்கெல்லாம் கர்த்தருடைய வருகை சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் விழித்திருங்கள், ஜபித்திருங்கள், பொறுமையாயிருங்கள், சாந்தமாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள், கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள். கர்த்தருடைய வருகையை முன்னிட்டு நிகழ்கால வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும் என்ற உபதேசங்கள் தான் வேத புத்தகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பக்தர்களோ புதிய ஏற்பாட்டு பக்தர்களோ மேசியாவின் வருகையை பற்றி அவர்களுக்கு இருந்த புரிதல், வெளிப்பாடு வித்தியாசம்தான். அதை குறித்து நான் சொல்லல. ஆனால் ஒன்று, மேசியா வருவார். பழைய ஏற்பாட்டினுடைய பக்தர்கள், புதிய ஏற்பாட்டினுடைய பக்தர்களாகிய நாம், நம்முடைய ரட்சகர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த எதிர்பார்ப்பு நடைமுறை வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பக்தர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. வருங்காலத்தினுடைய மேன்மைக்காக நிகழ்காலத்தை கர்த்தருக்காக அவர்கள் பலியிட்டார்கள். இல்லையா? எங்கு கர்த்தருடைய வருகையை பற்றிய எதிர்பார்ப்பும் ஆவலும் இல்லையோ அங்கு கிறிஸ்தவர்கள் நிர்விசாரமாக வாழ்வது உறுதி. நிர்விசாரமாக வாழ்வது உறுதி. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் 3 காலங்களை முன்வைக்கிறார். விசுவாசிகளே, இது எழுந்திருக்க வேண்டிய நேரம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். விசுவாசிகளே, உங்களுடைய மீட்பு சமீபமா இருக்கிற நேரம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். விசுவாசிகளே,
டிரான்சிஷன், டைம் ஆஃப் டிரான்சிஷன், மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். இந்த துன்மார்க்கத்தினுடைய மனிதனுடைய நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தேவன் தம்முடைய சாம்ராஜ்யத்தை உலகத்தில் ஸ்தாபிக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஆகவே இந்த 3 காலங்களும் கர்த்தருடைய வருகையை நோக்கி பயணிக்கிறது. கர்த்தருடைய வருகையை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இதை வாசகர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டு, இந்த காலத்தை பற்றிய புரிதல், என்ன காலம்? கர்த்தர் வரப்போகிறார், 3 காரியங்கள் நடைபெறப் போகிறது. இந்த புரிதல் உங்கள் நடைமுறை வாழ்க்கையை பாதிக்க வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் appropriate or applicable to the time. இந்த காலத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த காலத்துல நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படின்ற உபதேசத்தை பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, 3 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். 3 காரணம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஒன்று வேக்கப், இரண்டாவது புட் ஆஃப், மூன்றாவது புட் ஆன். 3 விஷயங்களை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். ஒன்று எழுந்திருங்கள், இரண்டாவது கலைந்திடு, மூன்றாவது தரித்திரு. எழுந்திரு, கலைந்திடு, தரித்திரு. நாம வச்சுக்கலாமா? ஈஸி தானே இல்லையா? வேக்கப், புட் ஆஃப் அண்ட் புட் ஆன். 3 காரியங்களை தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். சரிங்க, இப்ப மறுபடியும் 11வது வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆ ஆ ம் ஆ வாசிங்க. இரவு சென்று போதாங்க, இதோடு நிறுத்திக்கலாங்க. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பின்னணி அல்லது அவர் பார்த்த சில காட்சிகளை வைத்துத்தான் இந்த இடத்துல அவர் இந்த உபதேச பகுதி மன்னிக்கணும், நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்த இந்த பகுதியை எழுதுகிறார். எழுந்திருங்கள். என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலகட்டத்தில் உலகத்தினுடைய பெரும் பகுதி ரோமா சாம்ராஜ்யத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ரோம போர்ச்சவர்கள் மிக திறமைசாலிகள் இல்லையா? மிகவும் பயிற்சி பெற்றவர்கள். சாம்ராஜ்யத்தை, ராயனை அல்லது குடிமக்களை காப்பதில் மிகவும் பொறுப்பு மிக்கவர்கள். யுத்த களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள் இந்த ரோம போர்ச்சவர்கள். சில நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா, சில போர்ச்சவர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில யுத்தம் இருக்கும், நைட்ல என்ன செய்வாங்க, அவங்களுடைய சர்வாயுத வர்க்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹார்பர், இந்த போர்ச்சவர்களுடைய வஸ்திரத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு பார்ட்டி ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க இல்லையா? குடிக்கிறதும் வெறிக்கிறதும் நைட்டு முழுவதுமா நடக்கும் இல்லையா? காலையில கேப்டன் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு ட்ரம்பட் கால் ஒன்று வரும், எழுந்துருங்க யுத்தத்திற்கு போகணும்னு சொன்ன உடனே இந்த பார்ட்டி ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, சொல்றது புரியுதுங்களா? இந்த பார்ட்டி ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு அவர்களுடைய போர்ச்சவர்களுக்குரிய வஸ்திரங்களை எல்லாம் தரித்து கொண்டு அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவார்கள். ஆகவே இதை உருவகமாக வைத்துத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 11வது வசனத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல 11வது வசனத்துல, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். ஆகவே விசுவாசிகளே, எழுந்திருங்கள். இது தூங்கக்கூடிய நேரம் அல்ல இல்லையா? ஒரு விசுவாசி எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அப்பொழுதே அவன் யுத்த களத்தில் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு யுத்தம் தான், ஒவ்வொரு நாளும் அவனுக்கு போராட்டம் தான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் ஒரு விசுவாசிக்கு தினம் தினம் போராட்டமும் யுத்தமும் இருக்கிறது இல்லையா? ஆகவே இந்த யுத்த களத்துல சில சமயத்துல நாம் என்ன செய்யறோம், நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறோம், பார்ட்டி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்க, சில பேர் அப்படியே தூங்கிடுறாங்க. அதுதான் பவுல் சொல்லுறாரு. என்ன சொல்ற, எழுந்திரு, நித்திரையை விட்டு எழுந்திருங்கள். இந்த இடத்துல இந்த நித்திரை என்ற வார்த்தையை கவனிச்சிங்களா? இங்கிலீஷ்ல ஸ்லீப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில அல்லது சில என்சைக்ளோபீடியா என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஸ்டேட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி, அதாவது செயலற்ற ஒரு நிலை. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, வித் எ லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது சுய நினைவு இழப்பு என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது 3வது ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க, டிக்ரீசிங் இன் ரெஸ்பான்சிவ் டு ஈவென்ட் டேக்கிங் பிளேஸ், அதாவது நடக்கும் எந்த நிகழ்வுகளுக்கும் எதிர்வினையாற்றுதல், மறு உத்தரவு சொல்லக்கூடிய தன்மை குறைதல் என்று சொல்லி அர்த்தமாகிறது. அருமையானவர்களே, இதை நம்ம ஆவிக்குரிய நிலைமையோடு கூட சம்பந்தப்படுத்தி பாருங்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் விசுவாசிகளோட நிலைமை எப்படி இருக்கிறது, இந்த ஸ்டேட் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ், சுய நினைவற்ற ஒரு தன்மை
இல்லையா? அன்ரெஸ்பான்சிவ்னஸ், எந்த விதமான மறு உத்தரவும் சொல்ல முடியாத, பதிலளிக்க கூடாத ஒரு நிலைமை, ஸ்டேட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி, இல்லையா? கடவுளுடைய காரியங்களை பொறுத்த மட்டில் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாம நாம் சோம்பேறிகளாக வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறார்கள். தூங்கி கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகள், எந்த விதமான உணர்வும் இல்லாமல். யார் செத்தான, பொழைச்சானவா, புதைச்சானவா, பொழைச்சானவா? பொழைச்ச யாரு செத்தா எனக்கு என்ன, இல்லையா? சபையில ஆராதனை நடந்தா என்ன, சபையில ஊழியம் நடந்தா என்ன, சபையில பைபிள் ஸ்டடி நடந்தா என்ன, சபையில எது நடந்தா என்னையா? யாரு செத்தா என்னையா? நான் வருவேன், நான் என்ன செய்வேன், நான் போவேன். என்ன பாக்குறீங்க? சரி, ஓகே. நான் வருவேன், நான் பாட்டுன்னு போவேன். நிர்விசாரமாய் வாழக்கூடிய விசுவாசிகள் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்களை பார்த்து பவுல் என்ன சொல்லுகிறார்? எபேசியர் 5:14 ஏற்கனவே வாசிச்சோம். ஆதலால் தூங்குகிற நீ எழுந்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அவிசுவாசிகளை பார்த்து சொல்லல, மரித்த புறஜாதிகளை பார்த்து சொல்லல, உயிரோடு இருக்கிற ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். இது தூங்குகிற நேரம் அல்ல, யுத்த களத்துல இருக்கிறோம், இல்லையா? யுத்த களத்துல இருக்கிறோம், எழுந்திருங்கள் என்று ஒரு பெரிய அழைப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15:34 பாருங்க, இதே அழைப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15:34. விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள், இல்லையா? சரிங்க. அப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், the necessity of wake up. ஏன் எழுந்திருக்கணும்? அதுக்கு காரணம் தெரியுமா? காரணத்தோட கூட தான் உங்களை எழுப்புறேன் தூக்கத்துல இருந்து, இல்லையா பிரதர்? காரணத்தோட கூட தான் எழுப்புறவங்களை தான் தூக்கத்துல இருந்து. தூங்காதீங்க. என்ன காரணம்? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரணங்களை முன்வைக்கிறார். என்ன 2 காரணங்கள்? 11வது வசனத்தினுடைய இறுதி இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க, நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. முதல் காரணம், ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. இரண்டாவது காரணத்தை பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்க, 12வது வசனத்துல, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாய் இருக்கிறது. விசுவாசிகளை எழுந்திருங்கள். ஏன் எழுந்திருக்கணும்? என்ன காரணம்? ஏன் தூக்கத்தை கலைக்கிறீங்க? ஏன் நாங்கள் நிர்விசாரமா இருக்கக்கூடாது? ஏன் நாங்கள் தாண்டோணிதனமா வாழக்கூடாது? ஏன் சோம்பேறிதனமா இருக்கக்கூடாது? ஏன் எங்களுடைய இஷ்டத்தின்படி நாங்கள் வாழக்கூடாது? பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்திருப்பதற்கு 2 காரணங்களை நான் முன்வைக்கிறேன். ஒன்று, ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. மற்றொன்று, பகல் சமீபமா இருக்கிறது. என்னங்க ரட்சிப்பு சமீபமா இருக்கிறதுனா? சால்வேஷன் இஸ் நியர், இல்லையா? ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் 11 அதிகாரத்துல நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஸ்தானத்தின்படி கடவுளுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நம்மேல் போர்த்தப்பட்டிருக்கிறது. உண்மைதான். நாம் ஸ்தானத்தின்படி, பொசிஷனலி we are justified, இல்லையா? நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஸ்தானத்தின்படி. பவுல் சொல்லுகிறார், ஸ்தானத்தின்படி பெற்ற இந்த நீதிமானாக்கப்பட்ட இந்த உண்மையை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில நீங்கள் செயல்படுத்துங்கள். பரிசுத்தமாகுதல். அது மாத்திரமல்ல, ஸ்தானத்தின்படி பெற்ற இந்த நீதி ஆண்டவருடைய வருகையில பரிபூர்ணமாக்கப்பட போகிறது. கர்த்தர் வரும்பொழுது உங்கள் சரீரம் மீட்கப்பட்டு, பாவ பிரசனத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டு, உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணமாக்கப்பட போகிறது. அந்த நாள் வெகு சமீபமா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய ரட்சிப்பு சமீபமா இருக்கிறதுனால நீ தூங்கக்கூடாது, நீ தூங்கக்கூடாது. அதுதான் பவுல் இந்த இடத்துல முன்ன வைக்கிறார். பாருங்க, சில உதாரணங்களை வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம், தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. தீத்து 2:11. பாருங்கள், தேவ கிருபை பிரசன்னமாகி, அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். தேவனுடைய கேரக்டரை பத்தி சொல்லல. தேவ கிருபை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிரசன்னமானார். எதற்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக. இந்த ரட்சிப்பு என்ன செஞ்சிருக்குது? என்ன வாசிக்கிறோம் 13வது வசனத்துல? 13ஆம் வசனம் வாசிங்க பிரதர்.
பாருங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி போதிக்கிறது. சீக்கிரமாய் கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வந்து ஆனந்த பாக்கியத்திற்குள்ளாய் உன்னை சேர்க்க போகிறார் என்று போதிக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு முன்ன வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இந்த உலகத்துல லௌகீக இச்சைகளை வெறுத்து கர்த்தருக்காக பக்தியோடு வாழ்வதற்கு நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வருகிறார்? கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. உன்னுடைய மீட்பு பரிபூரணப்பட போகிறது, வெகு சமீபம் இல்லையா? the time of redemption வெகு சமீபமா இருக்கிறது. பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த சமீபம் என்ற வார்த்தையை எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் பயன்படுத்துகிறார். 10ஆம் ஆ ம் ஆ ஆ பாருங்க, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, த டைம் ஆஃப் ரிடம்ஷன், உங்களுடைய மீட்பின் நாள் சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவா என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பேதுரு எழுதுகிறார் இந்த சமீபத்தை குறித்து. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் இல்லையா? ஆகவே விசுவாசிகளை, நீங்கள் எழுந்திருங்கள் உங்கள் தூக்கத்தை விட்டு, உங்களுடைய ஆவிக்குரிய நிர்விசாரத்திலிருந்து நீங்கள் எழுந்திருங்கள். ஏன் எழுந்திருக்கணும்? முதல் காரணத்தை சொல்லுகிறார், கர்த்தருடைய ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரம் வந்து உனக்கு பரிபூர்ணமான ரட்சிப்பை கொடுக்க போகிறார். பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீ கடந்து போக போகிற ஒரு நபர். அப்படி என்று சொன்னால் எப்படி உன்னால இந்த உலகத்துல தூங்க முடியும்? எப்படி இந்த உலகத்துல உன்னால நிர்விசாரமாய் வாழ முடியும்? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏனோ தானோ என்று எப்படி உன்னால் வாழ முடியும்? எழுந்திரு என்ற சவாலை அப்போஸ்தலனாகிய பவுல் முன்வைக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ரட்சிப்பு மாத்திரம் சமீபமா இல்லை, அதோடு கூட சேர்த்து வேறு ஒன்றும் சமீபமா இருக்குது. என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்னங்க? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:5 இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துவார், அப்பொழுது அவனவனுக்கு உண்டான புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும் இல்லையா? நம்முடைய மீட்பு மாத்திரமல்ல, நம்ம எல்லாம் ஒரு நாள் எங்க போய் நிக்கணும்? இங்கெல்லாம் ஏமாத்தலாம் இல்லையா? ஆவிக்குரியவனை போல பிரசங்கம் பண்ணலாம், பாடலாம், ஓடலாம், ஆடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஒரு நாள் வருகிறது, கண்டிப்பா ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் பரிபூர்ணமான மீட்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதோடு கூட சேர்ந்து எங்க நிக்கணும்? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் செய்த ஒவ்வொன்றை குறித்து கடவுளுக்கு என்ன கொடுக்கணுங்க? தப்பிக்கவே முடியாதுங்க. தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியும் நினைக்கிறீங்க? தப்பிக்கவே முடியாது இல்லையா? நீங்க கியூல கடைசியில் நின்னா கூட 10 கோடி பேர் போறாங்கன்னு வச்சுங்க, 10 கோடியில கடைசியில கியூல நின்னா கூட என்ன செய்யணும்? நீங்க போய் கணக்கு தான் கொடுக்கணும். கூட்டம் கூட்டமா கொடுக்க முடியாது. எபேனேசர் சபையா நாங்க சேர்ந்து என்ன செய்யறோம்? அறிக்கை வாசிச்சிடறோம். ஜோசப் ராஜன் அங்கிள் என்ன பண்ணுவாரு? எங்க சபை ஊழியர் சேர்ந்து சொல்லிடுவாரு. முடியாது. அவருக்கு தனி, எனக்கு தனி, இங்க இருக்கிறவங்க ஒருவருக்கு என்னங்க? தனித்தனி நியாய தீர்ப்பு. தனித்தனியா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். இரண்டாவதாக ஏன் எழுந்திருக்கணும்? இரண்டாவது ஒரு காரணத்தை சொல்றார். என்ன? இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. the day is near. உங்களோட ரிடெம்ஷன் மாத்திரம் இல்ல, உங்களோட ரட்சிப்பு மாத்திரம் இல்ல, பகல் சமீபமா இருக்குதுப்பா. நான் ஏற்கனவே சொன்னது போல இது மேன்ஸ் டைம் ஆஃப் என்ன சொல்றது? ஸ்பிரிச்சுவல் அன்பிலீஃப், சின், ரிபெலியன், இம்மொராலிட்டி. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது. வெறி கொள்ளுகிறவர்கள் ராவிலே இருளிலே வெறி கொள்ளுகிறார்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா? இது மனிதர்களுடைய காலகட்டம், இது பிசாசுனுடைய காலகட்டம், துன்மார்க்கமும் அசுத்தமும் நிறைந்த காலகட்டத்துல நாம் வாழ்கிறோம். ஆனால் ஒண்ணு சமீபமா இருக்குதுங்க. என்னங்க? காட்ஸ் டைம். தேவனுடைய நேரம் சமீபமா இருக்கிறது. பகல் சீக்கிரம் வரப்போகிறது. நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதயமாக போகிறார்.
இல்லையா? அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய உண்மை, அவருடைய சத்தியம் இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட போகிறது, நிலைநாட்டப்பட போகிறது. அப்பேற்பட்ட ஒரு காலம் மிக சமீபமா இருக்கிறதுனால விசுவாசியே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தூங்கக்கூடாது. தூங்குறீங்களா? தூங்காதீங்க. சரி, இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு போலாம். ஃபர்ஸ்ட் எழுந்திரு, இரண்டாவது கலைந்திரு, அதாவது புட் ஆஃப் அல்லது த்ரோ ஆஃப், கேஸ்ட் ஆஃப், லே அசைட், இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிங்களேன், 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, நேரம் இல்லை. 13ஆம் அதிகாரத்தினுடைய 12, 13 வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ பாருங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்தது என்ன சொல்றாரு? நீ தூங்கும் பொழுது நிர்விசாரமாய் ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்கும் பொழுது உன்னை அறியாமலேயே நீ என்ன ட்ரெஸ்ஸை போட்டு தூங்கிட்டு இருக்க? பிரதர் ஞாபகம், பார்ட்டி ட்ரெஸ்ஸை போட்டு தூங்கிட்டு இருக்க இல்லையா? இந்த ட்ரெஸ் யாருக்கு உகந்ததல்ல? ஆண்டவருக்கு உகந்த, எனக்கு உகந்ததல்ல இல்லையா? எனக்கு உகந்த ஒரு ட்ரெஸ் அல்ல. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த ட்ரெஸ்ஸை நீ தூக்கி போட்டுடு இல்லையா? அதான் சொன்ன, த்ரோ ஆஃப், கேஸ்ட் ஆஃப், புட் ஆஃப், கலைஞ்சு போட்டுடு. நீ போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் உன்னுடைய அழகுக்கும் அல்லது உன்னுடைய தரத்திற்கும் ஏற்ற ஒரு ஆடை அல்ல. நீ ஒரு போர் சேவகன், நீ யுத்த களத்தில் நின்று போர் செய்யக்கூடிய ஒரு போர் சேவகன். ஆகவே இது உனக்கு தகுதியானதல்ல. எபேசியர் 4:22 நாம் அதை வாசித்தோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த என்ன சொல்றதுங்க, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு என்று நாம் இந்த இந்த பகுதி மறுபடியுமாக எபேசியர் கொலோசியர்ல வருகிறதை நம்மால் பார்க்க முடியும் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம், உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்முடைய பழைய மனுஷனை நாம் கலைந்து விட்டோம். இது என்ன சொல்றது, ஏற்கனவே சொன்னது போல ஸ்தானத்தின்படி தேவன் கொடுத்த கிருபை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க நடைமுறை வாழ்க்கைக்கு வருகிறார். நீ இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டது உண்மைதான், உன்னுடைய பழைய மனுஷனை ரட்சிக்கப்பட்ட நாளிலே தூக்கி போட்டது உண்மைதான், மரித்தது உண்மைதான். ஆனால் உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தொடர்ந்து நீ அவைகளை தூக்கி போட வேண்டும் இல்லையா? கீப் ஆன் லேயிங் aside, கீப் ஆன் என்ன சொல்றது, கேஸ்ட் ஆஃப், தொடர்ந்து நீ தூக்கி போட வேண்டிய ஒரு நபராய் நீ வாழ வேண்டும் உலகத்தில் என்று சொல்லுகிறார் பவுல். மாத்திரமல்ல, அநேக தேவ பக்தர்கள் வேத புத்தகத்துல இந்த தள்ளி விடுதல், புட் ஆஃப் அல்லது கேஸ்ட் ஆஃப், அசைட் என்ற வார்த்தையை பல நிருபங்களிலே நம்மால் வாசிக்க முடியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நிருபத்தினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார், பாரமான யாவையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இல்லையா? சில மொழிபெயர்ப்புகளில் கேஸ்ட் ஆஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சில மொழிபெயர்ப்புகளில் அசைட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் நீங்கள் தள்ளிவிட்டு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் யாக்கோபும் இதே வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இல்லையா? கலைந்து விட்டு. எதை கலைஞ்சு போடணும்? எதங்க கலைஞ்சு போடணும்? எது பார்ட்டி ட்ரெஸ் இல்லையா? பவுல் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றார், பார்ட்டி ட்ரெஸ் எதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றார். வாசிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு இல்லையா? அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. எதை களையணும்? டீட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இல்லையா? அந்தகாரத்தின் கிரியைகள். நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா இருளுக்கும் பாவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இல்லையா? ஆகவேதான் 1 தெசலோனிக்கர் 5:7 வாசிச்சோம், வெறி கொள்ளுகிறவர்கள் எப்ப வெறி கொள்றாங்க? ராத்திரி தான். நடக்கிற எல்லா குற்றமும் 90% எப்ப நடக்கும் தெரியுங்களா? திருட எப்போ வருவான் வீட்டுக்கு? நைட்ல தான் வருவான் இல்லையா? யோபு ரொம்ப அழகா சொல்றாருங்க, அதை ரொம்ப அழகா நேர்த்தியா வர்ணித்து எழுதுகிறார். யோபு 24ஆம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிங்களேன். சீக்கிரம் யாராவது எடுத்து வாசிங்க. யோபு 24:13 இருந்து வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ராக்காலத்துல திருட எப்ப திருடுறான்? கொலைபாதகன் எப்ப செய்யறான்?
பொழுது விடுவதற்கு முன்பதாக. அடுத்தது விபச்சாரனுடைய கண்கள் எப்ப தெரியும்? எப்ப மாலை மயங்கர இருட்டு வரும்போதுதான் அவனும் என்ன பண்றான்? அந்த பாவத்துல ஈடுபடுறான். அடுத்ததுங்க பாருங்க, பகலிலே அடையாளம் பார்த்த வீடுகள் எப்ப களவாடப்படும்? இரவிலே களவாடப்படும். தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அந்த இருட்டை பத்தி எழுதி சொல்லிட்டே போறார் யோபு, இல்லையா? ஆகவே அந்தகாரத்தின் கிரியைகளுக்கும் இருட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆகவேதான் பவுல் இந்த இடத்துல எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார்? இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நீங்கள் களைந்து விடுங்கள். சரிங்க, இப்ப அந்தகாரத்தினுடைய கிரியை என்ன? அந்தகாரத்தினுடைய பாவம் என்ன? ஒரு விசுவாசி தூக்கி போட வேண்டிய பாவம் என்ன? இப்ப பட்டியலுக்கு வந்துருவோம். இதான் மெயின், இல்லைங்களா? என்ன பட்டியல்? வாசிங்க பிரதர், 13ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல நீங்க கரெக்டா வாசிக்கணும். கரெக்டா வாசிங்க. ரெண்டு சேர்த்து வாசிங்க. களியாட்டும் வெறியும், அப்படி ஒரு அப்புறம் ஒரு கமா இருக்குது, இல்லைங்களா? அடுத்தது வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும், இல்லையா? 6 பாவங்கள் இங்க லிஸ்ட் அவுட் பண்றாரு. மற்றதெல்லாம் பாவம் கிடையாதா? கோபம் பாவம் இல்லையா? வம்பு பாவம் இல்லையா? எல்லாம் பாவம் தான், இல்லையா? அதனோட எக்ஸ்பிளேஷனை பின்னாடி நான் சொல்றேன். 6 பாவத்தை பவுல் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்றாரு. அதுவும் 3 பேராவா எழுதுறாரு, இல்லையா? 3 ஜோடிகளா எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு பாருங்க. களியாட்டும் வெறியும், அடுத்தது வேசித்தனமும் காம விகாரமும், அடுத்தது வாக்குவாதமும் பொறாமையும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் செட்டுக்கு நம்ம போவோம், இல்லையா? உங்களுக்கு எந்த பாவத்துக்கும் தொடர்பு இல்லை, ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். களியாட்டும் வெறியும், இல்லையா? களியாட்டும் வெறியும். சோ இது ரோமர்களுடைய மிக முக்கியமான சில கடவுள் இருக்கிறார்கள். அதுல ஒரு கடவுளுடைய பெயர் என்னன்னா பாக்கஸ், இல்லையா? பாக்குஸ் என்று சொல்லுவார்கள். இவர் யாருன்னா த காட் ஆஃப் வைன் அண்ட் ஃபெர்டிலிட்டி, இனப்பெருக்கம் மற்றும் மதுபானத்தினுடைய கடவுள். இந்த கடவுளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை நடக்கும், இல்லையா? இந்த பண்டிகையில ஊர்வலமா போவாங்க. எப்பன்னா நடுராத்திரியில அரைகுற ஆடையோடு கூட மதுபானத்தை குடிச்சிட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்லைங்களா இந்தியாவில் கூட, இல்லையா? நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, சவுத்துல நார்த்தில் நடந்தது. அது போல எல்லாம் இந்த கல்ச்சர்ல, இந்த கல்ச்சர்ல இருந்தா வேர்ல்டு ஃபுல்லா பரவி நிக்குது, அது வேற விஷயம், இல்லையா? நடுராத்திரியில அரைகுறையான ஆடையோடு கூட ஆண்களும் பெண்களும் தீவெட்டியை பிடித்து கொண்டு பாக்கூஸ் பாக்கூஸ் என்று கத்திக்கொண்டு மதுபானத்தை குடித்து வெறித்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க? மார்ச் பிரேட் பண்ணுவாங்க. பாக்கூஸ்ன்னு ஒரு பெரிய கிரவுண்டை நோக்கி நகருவாங்க, இல்லையா? அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், களியாட்டு களியாட்டு, இல்லையா? ஒரு இடத்துக்கு போவாங்க, போயிட்டு என்ன செய்வாங்க? அந்த இடத்துல அடுத்தது நடக்கும். என்ன நடக்கும்னா, என்ன நடக்கும்? இல்ல களியாட்டும் வெறியும். அங்க போய் ட்ரங்கன்னஸ், இங்கிலீஷ்ல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, மிகுதியான மதுபானத்தை குடிப்பாங்க. ஏன்? அவங்க வணங்குற கடவுள் யாரு? அவரே குடிக்கிற கடவுள் தான், இல்லையா? த காட் ஆஃப் வைன், பாக்கூஸ். ஆகவே மிகுதியான மதுபானத்தை குடித்து விட்டு வெறித்து ஆடையின்றி நிர்வாணமாக எவ்வளவு அவலட்சணமாய் நடக்க முடியுமோ நடந்து விட்டு பொழுது புலர்ந்த பிறகு வீடு திரும்புவார், இல்லையா? சரி, இப்படி ஒரு பண்டிகை அக்காலகட்டத்தில் முதல் நூற்றாண்டுல நடைபெற்றது, பாக்கூஸ்கான பண்டிகை. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல கொண்டு வருகிறார், களியாட்டும் வெறியும். நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல இந்த 2 பாவமும் சேர்ந்துதான் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. தனித்தனியா வேத புத்தகம் சொல்லவே இல்லை, இல்லையா? சில வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கலாத்தியர் 6:31, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கன அப்படின்னு லிஸ்ட்ல வரும்பொழுது வெறிகள் களியாட்டு, இல்லையா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், பவுல் சில பாவத்தை லிஸ்ட் அவுட் பண்றாரு. அதுல இது ரெண்டும் சேர்ந்துதான் வருது, களியாட்டு செய்து வெறி கொண்டு. நீங்க வேத புத்தகம் முழுவதா வாசிச்சீங்கன்னா இந்த களியாட்டும் வெறியும் சேர்ந்துதான் வரும், இல்லையா? இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, எதுக்கு டைமை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம், இல்லையா? கொஞ்சம் பொறுங்க, இல்லையா? நம்ம கன்க்ளூஷன்ல பார்ப்போம், இல்லையா? இது ஃபர்ஸ்ட் செட். இரண்டாவதாக பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. இரண்டாவது செட் என்ன? வேசித்தனமும் காம விகாரமும், இல்லையா? வேசித்தனமும் காம விகாரமும். இங்கிலீஷ்ல எப்படி எழுதப்பட்டிருக்கு? சாம்பரிங் அண்ட் வாண்டட்னஸ் அல்லது செக்ஷுவல் இம்மோராலிட்டி என்று எழுதப்பட்டிருக்கு, இல்லையா? இந்த இடத்துல வேசித்தனம் என்பதற்கு பொதுவாக புதிய ஏற்பாட்டில பயன்படுத்தக்கூடிய
போர்னியா என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்படவில்லை. அதில் இருந்து புரோனோகிராஃபி என்ற வார்த்தை வருகிறது. போர்னியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அதற்கு பதிலாக பவுல் இங்க ஒரு ஸ்பெஷல் கிரேக்க பதத்தை பயன்படுத்துகிறார். அதற்கு பெயர் குவைட் என்ற வார்த்தை. குவைட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் த பெட் அல்லது பெட்ரூம், கோயிங் டு பெட், அதாவது படுக்கை, படுக்கை அறை, படுக்கைக்கு போகுதல் என்று சொல்லி அர்த்தம். இந்த பதம் எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுங்களா? எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் எப்படி இருக்கணும்? 13:4 சாரி மன்னிக்கிறேன். விவாக மஞ்சம் அசுசிப்படாததாய், அந்த இடத்துல பெட் என்ற வார்த்தை வருகிறது. அதற்கு இந்த குவைட் அப்படின்ற வார்த்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். என்ன அர்த்தம் சொன்னா, சட்டத்திற்கு விரோதமாக, திருமண உடன்படிக்கைக்கு விரோதமாக நடக்கக்கூடிய பால் உறவு என்று அர்த்தமாக. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போர்னியா, வேசித்தனத்திற்கு பொதுவாக செக்ஷுவல் சின்னுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தாம விவாக மஞ்சம் அசுசிப்படுவதற்கு பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? காம விகாரம், செக்ஷுவல் இம்மோராலிட்டி. அதனுடைய அர்த்தம் என்ன? அடுத்த எக்ஸ்ட்ரீம் இல்லையா? அவலட்சணமாக, இன்னும் கொடூரமான நிலைமையில மிருகங்களைப் போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லையா? அப்ப 2 செட் ஆஃப் சின்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று களியாட்டும் வெறியும், மற்றொன்று வேசித்தனமும் காம விகாரமும். அருமையானவர்களே, முதலாவது களியாட்டும் வெறியும் உங்களுடைய என்னுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட பாவம் இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? களியாட்டும் வெறியும் எதை தூண்டும்? ஒரு மனிதனுடைய உணர்வை அது தூண்டி விடும். அடுத்தது வேசித்தனமும் காம விகாரமும் உங்களுடைய சரீர ஆசை சம்பந்தப்பட்ட ஒரு பாவம். நான் சொல்றது புரியுதுங்களா? 2 பாவத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க முன்வைக்கிறார். பாவத்தினுடைய பட்டியலை அங்கு வகைப்படுத்தி விளக்குவதற்காக பவுல் எழுதல. ஏன் செலக்டிவா இந்த 6 பாவத்தை வைக்கிறாருன்னு சொன்னா, முதல் 4 பாவம், முதல் செட் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிகளே உங்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு பாவம். இரண்டாவது உங்கள் சரீர ஆசை சம்பந்தப்பட்ட பாவம். இவைகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, சின் ஆஃப் லஸ்ட், அதாவது இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்கள், இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்கள். ஆகவேதான் பவுல் சொல்லும் பொழுது 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? 14வது வசனத்துல, துர்இச்சைகளுக்கு இடமாக உங்கள் உடலை என்ன செய்யக்கூடாது? பேணாமல். அந்த பேணாமல் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஃபோர்தாட், முன் யோசனை. உங்களுடைய சரீரத்தை பாழ்படுத்துவதற்கு ஏற்கனவே நீங்க சிந்தையில் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத பவுல் சொல்ல வர்றார். ஆகவே உணர்வு சம்பந்தப்பட்ட வார்த்தை, அடுத்தது சரீர ஆசை சம்பந்தப்பட்ட வார்த்தை, அதாவது சின் ஆஃப் லஸ்ட், இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில், இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வட்டாரத்தில் இந்த பாவம் நாளுக்கு நாள் என்ன செய்து வருது? அதிகரித்து கொண்டே வருகிறது. மாசிடோனியால இல்ல, பிலிப்பு பட்டணத்துல இல்ல, அடுத்தது தெசலோனிக்கா பட்டணத்துல இல்ல. அங்க இருக்கிறவங்களாம் எங்க கேள்விப்பட்டாங்க? அங்க ஒரு சபை இருக்குது. எந்த சபை அது? யூரோப்பா தேசத்துல ஒரு சபை இருக்குது. இந்த சபை கொரிந்து சபையில். இன்னும் இந்த பாவத்தை அவங்க செய்யறாங்களா அப்படின்னு கேள்விப்பட்ட காலம் போய் இன்றைக்கு பெரும்பாலான சபைகளில இந்த பாவம் என்ன ஆகுதுங்க? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. சில பேர் இப்படி சொல்றாங்க, என் மனைவினால எனக்கு திருப்தி இல்லை, என்னுடைய கணவனால எனக்கு திருப்தி இல்லை. ஒய் நாட்? என்னுடைய பயாலஜிக்கல் நீட நான் சந்திக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? நான் எந்த பாவமும் செய்யல இல்லையா? பணத்தை கொடுக்கல, என்னோட ஸ்பிரிச்சுவல் பாதிக்கப்படல, பிரசங்கம் நல்லாவா பண்ணுவேன், எல்லா ஆக்டிவிட்டியில நான் இருப்பேன். என்னுடைய நீடு அது இல்லையா? பசிக்குது, நான் சாப்பிட்றேன். என்னுடைய மனைவி என்னை திருப்திப்படுத்தல, என்னுடைய கணவன் என்னை திருப்திப்படுத்தல. ஒய் நாட்? ஏன் நான் என்னுடைய சரீர தேவைகளை சந்தித்துக் கொள்ள கூடாது என்று வாழ்கிற ஒரு கூட்டம் நம்முடைய கிறிஸ்தவ சபையில, சமுதாயத்துல பெருகி கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, சின் ஆஃப் லஸ்ட், இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்கள் இன்றைக்கு சபையை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் சொன்ன வார்த்தை ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை. அவருடைய ஊழியத்தினால 3 திருச்சபைகள் நிறுவப்பட்டது இல்லையா? இப்படிப்பட்ட பாவத்தில் ஆகப்பட்ட அவர் சொன்ன வார்த்தை, என் மனைவினால எனக்கு பிரயோஜனம் இல்லை,
ஏன் என்னுடைய சரீர தேவைகளை நான் சந்தித்துக் கொள்ளக்கூடாது? என்ன தவறு இருக்கிறது? என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், திரளான ஆத்துமாக்கள் எனக்கு இருக்கிறது, ஏன் நான் இதை செய்யக்கூடாது? அருமையான விசுவாசிகளை, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை அருமையானவர்களே. இன்றைக்கு இப்படிப்பட்ட வஞ்சகர்கள், அசுத்தமான எண்ணம் உடையவர்கள் அல்லது காம சிந்தை உள்ளவர்கள் சபைக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லையா? சிஸ்டர், இந்த சாரியில பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க இல்லையா? சிரிச்சாங்கன்னா போச்சு, அவங்க சிரிச்சாங்கன்னா போச்சு. அசுத்தமான வார்த்தையினால, இரட்டை அர்த்தம் உள்ள செக்ஸ் ஜோக்குனால இல்லையா, தங்களுடைய உணர்வுகளை திருப்திப்படுத்தக்கூடிய சில நபர்கள் சபைக்குள்ள பெருகி கொண்டு வருகிறார்கள். ஆகவேதான் பவுல் சொல்றார், சின் ஆஃப் லஸ்ட், சின் ஆஃப் லஸ்ட். உன்னுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட, உன் சரீர இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்கள், ஜாக்கிரதை, இதை தூக்கி போடணும். ஒரு விசுவாசிக்கு இது அழகு அல்ல. ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட பேச்சில, பார்வையில, நடவடிக்கையில சபைக்குள்ள ஈடுபடுவது தகாதது இல்லையா? அதான் பவுல் இந்த இடத்துல சொல்ல வர்றார், தூக்கி போடு. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, வாக்குவாதமும் பொறாமையும் இல்லையா? இது ரெண்டுமே சுயம் சம்பந்தப்பட்ட வார்த்தை. இந்த இடத்துல வாக்குவாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம், பிறருக்கு ஏற்படும் நஷ்டத்தை பொருட்படுத்தாமல் தன்னுடைய சுய லாபம் அடைய வேண்டும் என்ற சுய திருப்தியிலே வாழ்வது. நான், எனக்கு இல்லையா? வாக்குவாதத்தினுடைய முடிவு என்ன? சண்டையினுடைய உச்சம் என்ன? நான் நல்லா இருக்கணும். அது பாதிக்கப்படும் போது என்ன வருது? பொறாமை வருகிறது. இது ரெண்டுமே செல்ஃப் சென்ட்ரட் சின், சுயம் சார்ந்த பாவம். ஆகவே பவுல் 6 பாவத்தை எழுதிட்டு அதை 2ஆ லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஒன்னு இச்சை சம்பந்தப்பட்ட பாவம், சின் ஆஃப் லஸ்ட். இரண்டாவது செல்ஃப் சென்ட்ரட் சின், சுயம் சார்ந்த பாவங்கள். இந்த 2 பாவத்தையும் நீங்க வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா தனித்தனியா பார்க்கவே முடியாது. தனித்தனியா உங்களால பார்க்கவே முடியாது இல்லையா? பாருங்க, சில உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 to 21 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்ல? கோபம், பொறாமை இல்லைங்களா? அடுத்தது பாத்தீங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 to 4 வாசிச்சீங்கன்னா, முதலாவது இந்த கோபம், பொறாமையை பத்தி சொல்லப்பட்டுட்டு மறுபடியும் விபச்சாரம், வேசித்தனம் பத்தி சொல்லுவார். வேத புத்தகம் முழுவதுமாக இந்த 2 பாவங்களும், இந்த 2 செட் ஆஃப் சின், 2 டைப் ஆஃப் சின், ரெண்டும் சேர்ந்து தான் வரும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, செல்ஃப் சென்டர்டு சின், அதாவது உங்களுடைய சுயம் சார்ந்த பாவம் உங்களை ஆதிக்கம் செலுத்தும் பொழுது, எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? பொறாமை இருக்கு, பெருமை இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் சுயம் சார்ந்த பாவம் உங்கள் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்தும் பொழுது நீங்க எங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு? சொல்லுங்க, வேற யாரையும் வச்சு சொல்லுங்க, உங்களை சொல்ல. எங்க போவீங்க? the sin of lust. நான் சொல்றது புரியுதுங்களா? மாம்ச இச்சை சார்ந்த பாவத்திற்கு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுயம் சார்ந்த பாவம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை, எல்லாருக்கும் சுயம் சார்ந்த பாவம் இருக்கு, நம்ம எழுந்துக்கிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை அது மட்டுமே ஆளுகை செய்தால், அருமையான விசுவாசியே, எழுந்திரு, ஜாக்கிரதையாயிரு. அடுத்தது எங்க காலை வைக்க போற? எங்க? உன்னுடைய இச்சை அல்லது உன்னுடைய சரீர இச்சை சார்ந்த பாவம் உன்னை விழ வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த 2 பாவங்களும் சேர்ந்துதான் வேத புத்தகத்துல லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்தை சொல்லாமே, சிம்சோனுடைய வாழ்க்கை. அவன் சொல்றான் 16ஆம் அதிகாரத்துல, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். சுயம் சார்ந்த பாவம் தானே, என் கண்ணுக்கு பிரியம். எங்க போய் முடிஞ்சது? ஆற்றங்கரையில தெலீலாளுடைய மடியில போய் அவன் வாழ்க்கை முடிஞ்சது இல்லையா? இச்சை சார்ந்த பாவம். வேத புத்தகத்தில் நிறைய உதாரணங்கள் மேல பார்க்க முடியும். ஆகவே பவுல் சொல்லுகிறார், இவைகளை கலைந்து போடுங்கள் இல்லையா? என் நேரம் முடிஞ்சிடுச்சு. 3வது குறிப்பு சொல்றாரு, புட்டான், கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அதான் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான், என்னால அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுபாவம் உங்களிலே வளர்வதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. ஆகவே 3 விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஒன்று, வேக்கப் இல்லையா, எழுந்திருங்கள். இரண்டாவதாக, புட் ஆஃப்,
இல்லையா? சரீரம் இச்சை சம்பந்தப்பட்ட பாவம், உங்களுடைய சுயம் சம்பந்தப்பட்ட பாவங்கள் ஏதாவது நீங்கள் போர்த்தி கொண்டிருந்தால், உடுத்தி கொண்டிருந்தால், இன்றைக்கு தேவன் நம்ம எச்சரிக்கிறார், கழட்டி போட்டுரும். இல்லையா? புட்டான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்துக் கொள்ளுங்கள், அவரிலும் அவருடைய வேத வசனத்திலும் நிலைத்திருங்கள். உங்களுடைய சர்வாயுத வர்க்கம் ஒளியின் வர்க்கமாக, நீதியின் வர்க்கமாக மாறும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 14 வசனங்களை நாங்கள் இன்றைக்கு சிந்தித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று நீ எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறீர். களைந்து போட வேண்டிய பழைய வஸ்திரங்கள் ஒருவேளை நாங்கள் உடுத்தி கொண்டிருந்தால், இந்த நாளிலே அவைகளை களைந்து போட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருளும். நாங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே, நாங்கள் இங்கிருந்து போகும்பொழுது ஒரு வேத வசனத்தினுடைய வல்லமையோடும் அதிகாரத்தோடும் உணர்வோடும் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் காலத்தை புரிந்தவர்களாக, புத்திமான்களாக, அறிவுள்ளவர்களாக ஜீவிக்க உதவி செய்யும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறீர். உடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய மீட்பின் நேரம் நெருங்கி இருக்கிறது ஆண்டவரே. மாற்றத்தின் நேரம் நெருங்கி இருக்கிறது. ஆகவே கர்த்தர் சீக்கிரமாய் வந்து எங்களுக்கு பரிபூர்ணமான ரட்சிப்பை தரப்போகிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட நிகழ்காலத்தை கர்த்தருக்காக பலியிட்டு இன்னும் பரிசுத்தமாய் பேசின நானும் கேட்ட ஒவ்வொருவரும் ஜீவிக்க உதவி செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.